வணக்கம். வீட்டு சுவையில் நாம் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தீஸ், ஃபுல்காஸ், ரோட்டீஸ், பூரிஸ் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு நான் இதை ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளை கொண்டைக்கடலை 1 கப்பு, அது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு வேணும். இதுக்கு 3-4 தக்காளி, பொடியா நறுக்கிய 2 பெரிய வெங்காயம், மசாலாக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காயும் பிரிஞ்சி இலை 1 எடுத்துக்கலாம். இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பற்கள், இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு. முதல்ல நம்ம கொண்டக்கடலைய ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலைய நம்ம குக்கர்ல சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணீரும் சிறிதளவு உப்பும் சேர்த்திட்டு இதை நம்ம ஒரு 8-9 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அப்ப கொண்டக்கடலை பதமா வேகும். இப்ப உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு நல்லா இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சுக்கோங்க. மசாலா அரைச்சிக்கலாம். 1 பெரிய வெங்காயம், உங்க காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததா தக்காளி பழங்களையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்துனா இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா விழுதை சேர்த்திக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்தி போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த விழுதை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்ப சேர்த்திக்கலாம். நம்ம இது எல்லாமே நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம வதங்க விடலாம். அப்பதான் அதோட பச்சை வாசம் எல்லாம் போகும். இப்போ மசாலா பொடிகள் எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரக பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்திட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிற போதே சேர்த்தி இருந்திருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. அப்புறமா பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய இது கூட சேர்த்திக்கலாம். எல்லா கொண்டக்கடலையும் நல்லா சேர்த்திட்டு வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா நல்லா, ஸோ அதையும் இது கூடவே சேர்த்திடலாம். ஸோ நம்ம கிரேவிக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் சேர்த்துறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணீரையும் நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா தண்ணியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க தாராளமா. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
2 ஸ்பூன் கடலை மாவை சிறிதளவு தண்ணீர் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக கலந்து எடுத்துக்கலாம். இதை இந்த கிரேவி கூட சேர்த்திடுங்க. இப்போ இந்த கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுறது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டா தண்ணி சேர்த்திக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லி இலைகள் இருந்தால் அதை நீங்கள் இதில் நறுக்கி போட்டுக்கோங்க. இது எல்லா சப்பாத்தீஸ், ஃபுல்காஸ், குல்சாஸ் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறமா மறக்காம நம்ம வீட்டு சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமைத்து சுவைத்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.